மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் இணையுங்கள். मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. இந்திய தலைநகருக்கே சிஎம்மாகி இருக்கிறார் ரேகா குப்தா. டெல்லியின் 9வது முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 4வது பெண் முதல்வர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் ரேகா குப்தா. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை பிடித்தது பாஜக. 10 நாட்கள் இழுபறிக்கு பிறகு கடுமையான போட்டிக்கு மத்தியில் இந்தியாவின் தலைநகருக்கே பெண் முதல்வராக மகுடம் சூட்டப்பட்டுள்ளார் ரேகா குப்தா. யார் இந்த ரேகா குப்தா? இவரது பின்னணி என்ன? சொத்து மதிப்புகள் என்ன என ஆராய்ந்தால் ஆச்சரியப்படுத்துகின்றன இவர் குறித்த தகவல்கள். 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் கடந்த 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்றதோடு 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவும் அறிவிக்கப்பட்டது. பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மும்முனை போட்டி என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் லிஸ்டிலேயே இல்லை என்கிற அளவுக்கு பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் கடுமையான இருமுனை போட்டி நிலவியது. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்த டெல்லி தேர்தலில் 48 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று ஆம் ஆத்மியின் கோட்டையை தகர்த்து எறிந்தது. டெல்லியின் புதிய முதல்வரை தேர்வு செய்ய முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான ரவிசங்கர் பிரசாத், பாஜக தேசிய செயலாளர் ஓம் பிரகாஷ் தன்கட் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பர்வேஷ் வர்மா, வீரேந்திர சச்தேவா, ரேகா குப்தா, விஜேந்திர குப்தா, சதீஷ் உபாத்யாயா, அஜய் மகாவர் ஆகியோர் முதல்வர் ரேஸில் கடுமையான போட்டியில் இருந்தார்கள். அதே நேரத்தில் டெல்லிக்கு பெண் ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற பரிந்துரைகளும் அதிகமாக எழுந்தன. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி 7 மணியளவில் டெல்லியில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ரேகா குப்தா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ராம்லீலா மைதானத்தில் ரேகா குப்தா முதல்வராக பதவியேற்றார். शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी. யார் இந்த ரேகா குப்தா? ஹரியானாவின் ஜூலானா நகரின் நந்த்கர் கிராமத்தில் 1974ஆம் ஆண்டு பிறந்த ரேகா குப்தா டெல்லி பல்கலைக்கழக மாணவர் யூனியன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் இருந்துள்ளார். ரேகா குப்தாவுக்கு 2 வயதாக இருந்த போதே அவரது குடும்பம் டெல்லிக்கு குடிபெயர்ந்துள்ளது. படிக்கும் போதே ஏபிவிபி இயக்கங்களோடு இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். இவரது கணவர் மனிஷ் குப்தா ஆவார். ரேகா குப்தா 2007, 2012 டெல்லி மாநகராட்சி தேர்தல்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போது 2025 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி ஷாமிலார் பாக் தொகுதியில் போட்டியிட்டு ஆம் ஆத்மியின் பந்தனா குமாரியை 29,595 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார். ஏற்கனவே 2015 சட்டமன்ற தேர்தலில் 10,978 வாக்குகள் வித்தியாசத்திலும் 2020 சட்டமன்ற தேர்தலில் 3,440 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி என 2 முறை பந்தனா குமாரியிடம் தோற்றாலும் 3வது முறை அவரை வென்று காட்டியுள்ளார் ரேகா குப்தா. ஏற்கனவே டெல்லி முதல்வர்களாக சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித், ஆதிஷி மர்லேனா சிங் ஆகியோர் இருந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்த ரேகா குப்தா, டெல்லியின் ஒவ்வொரு குடிமகனின் நலன், அதிகாரமளித்தல் மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக நான் முழுமையான நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவேன் என உறுதிமொழி அளித்துள்ளார். மேலும் டெல்லியை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல இந்த முக்கியமான வாய்ப்புக்காக நான் முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பேன் எனவும் கூறியுள்ளார்.
இந்தியாவின் தலைநகருக்கே சிஎமான ரேகா குப்தாவின் சொத்து மதிப்புகள் குறித்தும் ஆவலோடு தேடப்பட்டு அவை பகிரப்பட்டு வருகின்றன. அண்மையில் நடந்து முடிந்த தேர்தல் பரிமாண பத்திரத்தில் தனது சொத்தின் நிகர மதிப்பு 5,34,981 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார் ரேகா குப்தா. 2023-2024 ஆண்டில் 6,92,50,000 ரூபாய் ஆண்டு வருமானம் என குறிப்பிட்டுள்ளார். அதுவே இவரது கணவர் மனிஷின் ஆண்டு வருமானம் 97 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவராக இருப்பார் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் என்னென்ன புதிய திட்டங்களை டெல்லி மக்களுக்கு கொண்டு வரப்போகிறார் என பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இந்தியாவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. பிப்ரவரி 26 சத்குருவுடன் இணையுங்கள்.